89 கருணாநிதி 13 வருஷம் பார்த்து ஆட்சியை பிடிச்ச மாதிரி ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சியை பிடிப்பார். இந்த தடவை யார் வரக்கூடாதுன்னா ஏடிஎம்கே பிஜேபி வரக்கூடாது. விஜய் வரலாமா திமுக வரலாமான்றதெல்லாம் கேள்வி கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபி வரக்கூடாது. சீமானு விஜயும் கூட சேரலாம், நெருக்கத்தில் கூட சேரலாம் அப்படிங்கிறாங்க. விஜய் திமுகவுக்கு நெருக்கமானவர் என்ற சந்தேகம் கூட வருகிறது. என்ன சார் இப்படி ஒரு குணத்துக்கு போகிறீங்க? விஜய் களத்துக்கு போகும்போது பாதிப்பு எடப்பாடிக்கா ஸ்டாலினுக்கான்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. விஜய் எல்லாரும் ஓட்டையும் உடைக்கிறாரு. ஆனால் அதிமுக பாஜக ஓட்டை கடுமையாக உடைக்கிறார். 10 வருஷம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக கழுத தெரிஞ்சு கட்டெருப்பாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 29 வருஷம் ஜெயலலிதா ஓட விரட்டினாங்க திமுகவை. பேசாத பேச்சு கிடையாது. ராமதாஸ் முடிவு பண்ணிட்டார், மகனுக்கு கொல்லி வைக்க முடியாது, அது முடியாத காரியம். பாமக கொல்லி வச்சிடலான்னு முடிவு பண்ணி பாமக கொல்லி வச்சிட்டாரு. டாக்டர் பாமக கொல்லி வச்சிட்டாரு. ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்க போறானுங்க. 2 பேரும் தயாராகிட்டாங்க. 10,000 ரூபாய். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன் சார். இப்போ அரசியல் பரபரப்பு துவங்கிருச்சுன்னே சொல்லலாம். தேர்தல்களும் சூடு பிடிக்க துவங்கி விட்டது. காரணம் என்னன்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர், விஜய், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எல்லாரும் ஏதோ ஒரு செயல்பாட்டை துவங்கி ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற பேரில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார், உறுப்பினர்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேரில் எடப்பாடி பழனிசாமியும் பரப்புரை துவங்கி இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? களம் சூடாக இருக்குதா? சூடாலாம் ஒன்றும் ஆகலை. மக்கள் பிரச்சனை, உண்மையான பிரச்சனைகளை பேசாமல் நகர்றாங்களோன்னு தான் தோணுது. 8 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. ஆளுங்கட்சி இப்போயே ஓரணியில் தமிழ்நாடுன்னா தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறது மூலமாக திமுகவுக்கு புதிதாக உறுப்பினர் சேர்க்கக்கூடிய வேலையை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. ஒரு கட்சி தன்னை பலப்படுத்தப்பட வேண்டியதானே பண்ணணும். அரசாங்கம் எப்படி பண்ணலாம்? திமுக பண்ணிட்டு போட்டால் ஆளுங்கட்சி ஏன் பண்ணுது? கவர்மெண்ட் மிஷினரி ஏன் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ முதலமைச்சர் போகிறான்னா படை பரிவாரங்கள் எல்லாம் போகுது, கவர்மெண்ட் மிஷினரியில் அங்கே போய் நிற்கிது. எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குதுங்க, 9 மாதம் இருக்குதுங்க. ரோட் ஷோ எலெக்ஷன் டைமில் தாங்க மோடி நடத்துவார். நீங்கள் இப்போ போய் நடத்துகிறீங்க. அதே தான் இவரும் ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் சரி சும்மா ஜனநாயகம் அதை ஒன்றும் அனுமதிக்குது, குறை சொல்ல முடியாது, நம்ம தடுக்கலாம் ஒன்றும் முடியாது. மக்கள் பிரச்சனை யார் பேசுகிறா அதை சொல்லுங்கள். இன்னும் 8 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. 8 மாதத்துக்கு முன்னாலே கடைசி 2 வாரத்தில் கூட நிலைமை மாறலாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு வரலாற்றில் கடந்த 40 ஆண்டுகளில் தேர்தல்களுக்கு 8-9 மாதங்களுக்கு முன் பிரச்சாரத்தை ஆளும் கட்சியும் தொடங்கியதில்லை, எதிர்கட்சியும் தொடங்கியதில்லை. 2 பேரும் முதல் முறையாக அதை செய்கிறாங்க. ஏன்னா களத்தில் போட்டியாளர்கள் 4 முனை போட்டினாலும் சொல்லாமான்னு தெரியல. 4 முனை போட்டியா, 2 முனை போட்டியா, 3 முனை போட்டியான்ற வேற ஓடிக்கிட்டு இருக்கு. ஆட்கள் வராங்கல்ல. 4 முனை போட்டி தான், பல முனை போட்டின்னு சொல்லலாம். 4 முனை போட்டி தான். சீமானுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்து தான் ஆகணும். நம்ம 8% வாக்கு இருக்கக்கூடிய கட்சியை புறந்தள்ளுவது என்பது அறிவு நேர்மை இல்லாத ஒரு செயல். விஜய் அன்டெஸ்டட் ஓட் பேங்க், 4 கார்னர் ஃபைட்டு தான், அதில் சந்தேகமே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மெயின் இப்போ தேர்தல்களுக்கு 8 மாதம் முன்னால் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தெருவில் போயிருந்ததை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் புது கல்ச்சர் முந்தினா பப்ளிக் மீட்டிங் தான் நடக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோட் ஷோன்ற இதுக்கு நகர ஆரம்பிக்கிறாங்க. ரோட் ஷோன்றது நார்த் இந்தியன் கான்செப்ட். மோடி ஆரம்பிச்சது. அது இப்போ எதிர்கட்சி தலைவர் ரோட் ஷோ போகிறாரு, பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்டே போகிறாரு. அவர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 7ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் ஆரம்பித்து விழுப்புரத்துக்கு வராரு போல். ஸ்டாலின் அங்கங்கே போகிறாரு. இப்போ அவர் நடந்து போகிறாரு. ஆமாம். மக்கள் பிரச்சனைகளை யார் பேச போகிறா, மக்களோட உண்மையான தேவைகள் என்ன, அதை பற்றி தான் நம்ம கவலைப்பட முடியுமே தவிர இவங்க ரோட் ஷோவை பற்றி கவலைப்பட முடியாது. இவங்க 2 பேரும் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் செப்டம்பர்லேருந்து போகன்றாரு. விஜய் போக ஆரம்பித்த பிறகு களம் எப்படி மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், 8 மாதத்துக்கு முன்னாலே முதன் முறையாக தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. 3 தேர்தலில் ஜெயிச்ச திமுக, வலுவான கூட்டணி இருக்க திமுகவுக்கும் ஒரு பதட்டம் தென்படுது. நல்லாவே தெரியுது. 100% விஜய் ஒரு முக்கிய காரணம். அதுக்கு 26 தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பதட்டம் தென்படுது. 3 தேர்தலில் ஜெயித்தாலும் வலுவான கூட்டணி இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு பதட்டம் தென்படுது. அதிமுகவுக்கு தொடர் தோல்விகள். இந்த தடவை தோற்றா 4வது தோல்வி. அது எடப்பாடியோட தலைமை மிக மிக கேள்விக்குறியாகும். அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. வலுவான கூட்டணியும் அதிமுக இன்றைக்கி இல்லை. ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆகலை. அடுத்த பெரிய கட்சியாக அதில் இருந்த திமுக பாமக இருந்தது. அது உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட அடிதடியில் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்பா மகன் சந்தி சிரிக்குது. அன்புமணியும் நிற்கிட்டாரு. எந்த ஐயா ராமதாஸ் ஐயா எந்த பொறுப்பில்? குறிப்பாக ஒரு செயற்குழு மாதிரி ஒரு பொறுப்பு ஒன்று இருந்துச்சு, அதில் அவர் நீக்கிருக்கு. ஆனால் செயற்தலைவர் அன்புமணி தான். அதை ராமதாஸை ஒத்துக்கிறாரு. பேர் இல்லைன்னு கூட இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். மகளை இன்னைக்கு மேடையில் ஏற்றிருக்காரு. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். காந்திமதி
மகளை கொண்டு வந்து மேடை ஏற்றுறாருன்னா கட்சி என்ன கதிக்கு போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மருமக பேரன் கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல் கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியலில் ராமதாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் அடுத்த பெரிய கட்சி இன்றைக்கி சந்தி சிரிக்குது. அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றிடம் இருக்குது. அவங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸே இல்லை, மற்றதெல்லாம் குட்டி கட்சிகள். திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்குது, சந்தேகம் இல்லை. செப்டம்பர்லேருந்து விஜய் களத்துக்கு போகன்றாரு. சீமான் அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 8% ஓட்டு. விஜய் களத்துக்கு போகும்போது பாதிப்பு எடப்பாடிக்கா ஸ்டாலினுக்கான்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. விஜய் ஃபேக்டரால் தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி வேண்டுமானாலும் போகலாம். அதை பே சண்முகமே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் தெளிவாகவே சொல்கிறார். நம்மளே பார்த்தோம். விஜய் எடுக்கிற முடிவு திமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது வழக்கமாக நிலைவத்துவான்கள் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா பிரகாசமாக இருக்கிறது, ஆஹா ஓஹோன்னு, கண்ணுக்கு கெட்ட தூரம் மாதிரி எதிரிகளே இல்லை அப்படின்வாங்க. ஆனால் பே சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா அது விஜய் எடுக்கும் முடிவை பொறுத்தது. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்தாலும் எங்களுக்கு சவால் இல்லை, ஆனால் விஜய் சேர்ந்தால் நிலைமை கடினமானதாகும், போட்டி கடுமையாகும்னு தெளிவாக சொல்கிறார். எல்லாருக்கும் அந்த ஃபேக்ட் தெரியுது. ஆனால் விஜய் இன்னைக்கு தனியாக நிற்கிறதால கிளியராக இது அட்வான்டேஜ் டிஎம்கே தான். 89 13 ஆண்டுகால வனவாசத்துக்கு பிறகு அதிமுக 2ஆக பிளந்து காங்கிரஸ் தனியாக இருந்தப்போ திமுக எப்படி ஜெயிச்சதோ அந்த மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை 2வது முறையாக வரலாற்று படைக்கக்கூடிய வாய்ப்பு ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா 1972 எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்த பிறகு தமிழகம் சந்தித்த இந்த 53 ஆண்டுகளில் சந்தித்த 11 தேர்தல்களில் ஒரு முறை கூட பேக் டு பேக் கவர்மெண்ட் தொடர்ந்து 2 முறை திமுக வென்றது கிடையாது. அந்த ஒரு சாதனையை செய்ய இருக்கிறார் ஸ்டாலின் என்று தான் நான் பார்க்கிறேன். இதில் ஒரே ஒரு கேள்வி. இப்போ அண்மையில் ஆதவர்ஜுனா பேசின ஒரு பேட்டியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சார் எம்ஜிஆர் என்ன பிளவு உண்டாக்குனாரோ அந்த பிளவு விஜய் உருவாக்குவார் சார். 50% ஆஃப் ஓட் பேங்க் ஃப்ரம் டிஎம்கே இஸ் ஆல்ரெடி இன் டிவி கேங்கிறார்ல. அப்படி பார்த்தீங்கன்னா அது அதிமுக பாஜக வெற்றிக்கு கூட வழிவகுக்கலாம் இல்லையா? நீங்கள் எப்படி பெனிஃபிட் வந்து நீங்கள் டிஎம்கே கொடுக்குறீங்க? தாங்க விஜய் வந்து எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. ஆனால் அதிமுக பாஜக ஓட்டை கடுமையாக உடைக்கிறார். அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை தான் பெருசாக உடைக்கிறார். திமுகலேருந்தே உடைக்கிறாருன்றாரு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. திமுகலேருந்து உடைக்கிறாருங்க. ஆனால் அதிகமாக உடைக்கிறது அதிமுக பாஜகலேருந்து. சேதாரம் 2 பக்கம் எல்லாருக்கும் இருக்குது. திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது. இவங்க 3 பேரை விட ரொம்ப அதிகமாக நாம் தமிழருக்கு, விசிகாவுக்கு, பாமகவுக்கு இருக்குது. விசிகாக்கெல்லாம் மிகப்பெரிய சேதாரன்றாங்க. விசிகாவோட சேதாரம் மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லப்படுது. ஐடியாலஜிக்கலாக கட்டமைச்சுக்கிற கூட்டம் நாம, ஆனால் அம்பேத்கர் ஏற்றுக்கிற கூட்டம், நம்மெல்லாம் சினிமாக்காரர் பின்னாடி போவோமா அப்படின்னு ஒரு பெருந்திரள் கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்கார் டாக்டர் திருமா. கூட்டம் எல்லாருக்கும் வரும். சினிமாக்காரன்றது இழிவுபடுத்துறது ரொம்ப தப்பு. விஜயகாந்த் பின்னால் போலியா இவர் முதலமைச்சர் ப்ரூவன் ஓட் பேங்க் வச்சிருந்தா சார் விஜயகாந்த். கோல் போஸ்ட்டை மாற்றாதீங்க. சினிமாக்காரன் பின்னாலன்னு சொல்கிறது அப்புறம் வந்து விஜயகாந்துக்கு ப்ரூவன் ஓட் பேங்குன்ற கதை அழகாதீங்க. திருமாவோட ஓட் பேங்க் சினிமாக்காரன் பின்னால் போவாங்கன்னா எதுக்கு விஜயகாந்த் பின்னால் போனார்? அதான் சார் ஓட் பேங்க் பிரச்சனையா சினிமாக்காரனா இருக்கிறது பிரச்சனையா? விஜயகாந்தோட விஜய்க்கு கூடுதல் ஓட் பேங்க்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரூவன் ஓட் பேங்க் இல்லைன்னு சொல்லுவீங்க. இது ஏன் அசஸ்மெண்ட்டு? விஜயை ஏற்றுக்கிறதுக்கும் ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கும் விஜயோட சினிமா பின்புலம் காரணமா அல்லது விஜயோட கொள்கைகள் காரணமா? சொல்லுங்கள். கொள்கைகள் தான் காரணமாக இருக்கும். சினிமாக்காரன்னு எப்படிங்க நீங்கள் இழிவுபடுத்துவீங்க? அது பேசக்கூடாது. அது தப்பான பார்வை இல்லைங்க. எல்லா தொழில் மாதிரியும் சினிமாவும் ஒரு தொழில். கூத்தாடினா ஆமாம், கூத்தாடி தானே உங்களை மகிழ்விக்கிறான். தமிழ்நாட்டு ஆண்டவங்களே எல்லாம் கூத்தாடி தானே. அது ரொம்ப தப்பான வார்த்தை. நீங்கள் அது 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 வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிற மாதிரி. அப்போ உதயநிதி ஸ்டாலின் யாருன்ற கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் திரும்ப? நீ அந்த அளவுகளை வச்சுன்னா உதயநிதிக்கும் அது பொருந்தும்ல. தப்பு வைக்கக்கூடாதுன்னு நான் உதயநிதிக்கும் வைக்கக்கூடாது, விஜய்க்கும் வைக்கக்கூடாது, XYZக்கும் வைக்கக்கூடாது, யாருக்கும் வைக்காத. அவனோட கொள்கைகளால் அவனை எடை போடு, அவன் தொழிலால் அவனை எடை போடாது. எல்லா தொழில்களும் மேன்மையானவை தான். இது ரொம்ப தவறான ஒரு பார்வை. இப்படி சொல்லி தான் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுகவால் ஆட்சி கட்டில் அருகில் கூட வர முடியல. 10 வருஷம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக கழுத தேஞ்சு கட்டெரும்பாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 29 வருஷம் ஜெயலலிதா ஓட விரட்டினாங்க திமுகவை. பேசாத பேச்சு கிடையாது. ஆனால் அந்த 2 தலைவர்களோட எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட நான் விஜய் ஒப்பிடல. நான் அப்படி நினைக்காதீங்க, கண்டிப்பாக சொல்லலை. ஒருபோதும் எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிட முடியாது. ஆதவர்ஜுனாவோட வர்ணனை தப்பு, மிகப்பெரிய அளவு தவறு. அதில் சந்தேகம் இல்லை. அவருக்கு 25% ஓட்டெலாம் இருக்குன்றது சும்மா கதை. 15% அதுலேருந்து 20, அதிக மினிமம் 15% விஜய்க்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட கணிப்பு அது வந்து. அவர் ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டாக இருப்பார். அவர் ஒரு வெற்றியாளராக இருக்க முடியாது. ஆனால் அவர் உடைக்கிற ஓட்டால் சேதாரம் அதிமுக பிஜேபிக்கு தான். திமுகவுக்கு எதிராக இருக்கவங்களுக்கு தான் விஜயால் சேதாரம். திமுகவுக்கு சேதாரம் இருக்கு, ஆனால் குறைவாக இருக்குது. 4 முனை போட்டியில் அட்வான்டேஜ் டிஎம்கே. லைக் 89ல் கருணாநிதி 13 வருஷம் பார்த்து ஆட்சியை பிடிச்ச மாதிரி ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சியை பிடிப்பார். 4 முனை போட்டி இருந்ததுன்னா அதற்கான வாய்ப்புகள் அதிகம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை, நீங்களே சொன்னீங்க திமுகவுக்குள்ளேயும் பிடிப்பாருப்பா. பட் திமுக அலையன்ஸில் இருக்கிற விசிக்கையும் உடைப்பாருன்னா அது அவங்க அலையன்ஸே தான் டிஸ்டர்ப் பண்ணுது. அதை தான் நான் சொல்கிறேங்க. அவங்களோட அலையன்ஸு அது திமுகன்னு போது திமுக கூட்டணியோட தான் நான் சொல்கிறேன். திமுகவோட வாக்கு வங்கினா திமுகவோட கூட்டணியில் இருக்க வாக்கு வங்கியும் உடைக்கிறாரு, அதிமுக வாக்கு வங்கியும் உடைக்கிறார்.
அதிகமாக அவர் உடைக்கிறது அதிமுக வாக்கு வங்கி. நான் அதை தான் சொல்கிறேன். when I say DMK it includes DMK alliance also. சேதாரம் எல்லாருக்குங்க. ஆனால் 4 முனை போட்டியில் திமுகவுக்கு வந்து அட்வான்டேஜுங்க. அதுலேயும் பாமகவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்க நிலைமை அதிமுக பாமக வாக்கு வங்கியை மேலும் சதிக்குது. ஏன்னா 4% ஓட்டு பாமகவுக்கு இருக்குது. அது இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா விழுப்புரம், திண்டிவனம், கடலூர் இங்கெல்லாம் வந்து தினம் நிர்வாகிகள் 250-300 பேர் திமுகவுக்கு போகிறோம், இல்லை அதிமுகவுக்கு போகிறோம். நாளைக்கு அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்தால் கூட சேதாரம் டேமேஜ் ஆகி போச்சு. கண்ணாடி உடைக்கப்பட்டு விட்டது. அவங்களோட க்ளோரியஸ் பாஸ்ட் ஹஸ் கம் டு அன் எண்ட். அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து கதையை முடிச்சிட்டாங்க. அதான் என் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ என் ஒரு கால சௌமியா அன்புமணியும் ஒரு கால அன்புமணியும் பிடிச்சிட்டு அழுதாங்க. அன்புமணி சொன்னார், அதிமுகவோட கூட்டணி போனால் நீ எனக்கு கொல்லி வைக்கணும்னு. மகனுக்கு அப்பா கொல்லி வைக்கணுமான்னு கேட்டாருன்னு சொல்லி அழுதாருன்னாரு. ராமதாஸ் முடிவு பண்ணிட்டார், மகனுக்கு கொல்லி வைக்க முடியாது, அது முடியாத காரியம். பாமக கொல்லி வச்சிடலான்னு முடிவு பண்ணி பாமக கொல்லி வச்சிட்டாரு. டாக்டர் பாமக கொல்லி வச்சிட்டாரு. அதான் இன்னைக்கு பாமகவோட நிலைமை. கேலி கூத்தா இல்லையா? இதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகாதா பாமக? இல்லைங்க, அப்படி ஆனாலும் ஓட் பேங்க் அந்த சேதாரம் பெரிய அளவில் இருக்கும். அப்பயும் கொஞ்சம் ஓட்டு வரும், ஆனால் அந்த பழைய க்ளோரி இருக்காது. மக்கள் ஒன்றும் உங்களை அடிமைகள் அல்லங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லா வாக்கு வங்கியும் இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் உங்கள் அடிமையாக நினைக்க முடியாது. நான் அப்பனும் பிள்ளையும் அடிச்சு போன நாளைக்கு சேர்ந்து போனலாம் மக்கள் ஓட்டை போட ஒழுங்கா அதெல்லாம் ஒன்றும் இப்பயே கொத்தா வெளியில் போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ அன்புமணிக்கு தெரிஞ்சு போச்சு, கட்சி போனாலும் போது சொத்தை காப்பாற்றணும், அதுக்கு பிஜேபியோட போகிறது தான் ஒரே வழி. பிஜேபி ராமதாஸுக்கு மட்டும் நான் பிஜேபியோட போகிறதுல கசுக்கு தான். அவருமே 2 பேரும் ப்ரோ பிஜேபி தாங்க. இன்னைக்கு 2 பேருமே சேர்ந்து இருக்கிற அலையன்ஸ் இன்னும் ஒன்றா தானே இருக்கிறாங்க. இப்போங்க 10 நாளைக்கு முன்னால் NDTV கொடுத்த பேட்டியில் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. நடுப்புற NDTV கொடுத்த செல்வ பெருந்தங்க பார்த்துட்டு இருந்த 2 நாள் முன்னாலேயும் பின்னாலேயும் NDTV கொடுத்த பேட்டியில் ராமதாஸ் நேஷனல் ஆடியன்ஸ் கொடுத்த பேட்டியில் சொல்கிறாரு, மோடி இஸ் த பெஸ்ட் பிஎம்ன்றாரு. நான் இந்தியாவில் தான் இருக்கேன்டா, இதை விட உங்களுக்கு என்ன வழி, வேறு ஆதாரம் வேணும்? பிரச்சனை வந்து பொலிட்டிக்கல் இன் நேச்சர் கிடையாது. இது பிரச்சனை வேறு. சொத்தை பிரிச்சுக்கிறதுல காசை பிரிச்சுக்கிறதுல தகராறு, அவ்வளோதான். அது சந்தி சிரிக்குது. உங்கள் குடும்ப பிரச்சனையை கட்சி ராமதாஸும் அன்புமணியும் அவங்க குடும்ப பிரச்சனையை கட்சி பிரச்சனையை மாற்றிட்டாங்க. ராமதாஸோட குடும்ப பிரச்சனை தைலாபுரத்தோட பிரச்சனை, அது எப்படி பாமகவோட பிரச்சனையாக மாறிடுச்சு. பாமகவோட பிரச்சனை வன்னியர் பிரச்சனையாக மாறி போச்சு. நீங்கள் சந்தி சிரிக்குது. இது அதிமுக பாஜக கூட்டணி இருந்த கட்சின்றதுனால இதில் ஏற்பட்ட பிளவு ஏற்கனவே பலவீனமாக இருக்க அதிமுக பிஜேபி கூட்டணியை மேலும் பலவீனமாக்கும். இல்லை, ஆனால் இன்னைக்கு அவருடைய பரப்புரையை துவக்கி வைத்தவரை யாருன்னு பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் ஐயா தான் துவக்கி வச்சிருக்கிறாரு. வாங்க நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டிப்பிடித்து கொண்டு 2 பேருமே ஒன்றா உட்கார்ந்து தான் இதை பாருங்கள் நம்ம சேர்ந்து. நீங்கள் முக்கியமாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி தான் வருங்கால முதலமைச்சர்னு சொல்லி ஒரே துவங்குறார் நயனார் நாகேந்திரன். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இல்லை, அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது இது எப்படின்னா ஜெல்லாவில்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த எடப்பாடியோட இந்த மீட்டிங்கில் வந்து நயினார் போனது, முருகன் போனது, வருங்கால முதலமைச்சர்னு பேசுனதுலாம் ஒரு சின்ன தொடக்கம், பாசிட்டிவான தொடக்கம். ஜெல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இன்னும் 8 மாதம் இருக்குது. நாள் நெருங்க அது வந்து மேலும் ஷார்ப்பன் ஆகலாம் நான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடுப்புற அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அவர் வந்து இப்போ நடுப்புற வந்து மறுபடியும் பிஜேபி தான் அதுக்கு அலையன்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏடிஎம்கே கிடையாது, பிஜேபி தான் மறுபடியும் ஏதாவது பேசுகிறாரு, இடவிடமாக பேசுகிறாரு அப்படின்னா அது ஒரு பின்னடைவை சந்திக்கும். 8 மாதம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா சார்? கண்டிப்பாக. அவர் ஒரு எக்ஸ் லீடர் தானே சார். அவர் வந்து அப்போ 1000 பேச்சுகளை கட்சி விட்டு நிற்குங்க. எக்ஸ் லீடர் தானே. கூட்டணி விஷயத்தில் பிஜேபியில் சுப்பிரமணிய சாமி இல்லையா கட்சி விட நிற்கிறாங்க. ஏங்க சுப்பிரமணிய சாமி அண்ணாமலையும் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் உறுப்பினர் காட்டியே நீட்டிக்கலன்றாங்க. டெக்னிக்கலி சுப்பிரமணிய சாமியெல்லாம் நீங்கள் அதில் கொண்டு வராதிங்க. அது இல்லை, அவர் தான் ஏன்னா மோடியே திட்டுவார், நிர்மலா சீதாராமனுக்கு ஃபினான்ஸே தெரியாதுன்னு எல்லாரையும் பச்சை திட்டுவாருங்க. அவர் சாமி எதையும் எழுத்து வராதிங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் சுப்பிரமணிய சாமியோடலாம் அண்ணாமலை எடுக்காதீங்க. அண்ணாமலை தெளிவாக உடைக்கணுன்ற கூட்டத்தை நோக்கத்தோட பேசிட்டு இருக்காரு. இப்போ அண்ணாமலை நாளைக்கு வேறு ஏதாவது பேசினா இந்த அலையன்ஸ் என்ன ஆகும்? அது ஊடகங்கள் வெயிட் பண்ணி அதனால் இப்போதைக்கு நல்ல தொடக்கம். நான் 6 மாதம் இவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம். ஆனால் ஏடாவடமாக பேச ஆரம்பிச்சாங்கன்னா கஷ்டம். இன்னொன்று ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்லாம் அந்த 2 கட்சியை தவிர வேறு யார் இருக்கா? தேமுதிக வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஜனவரியில் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க. 0.43% புள்ளி வரப்படி போகும். 0.43 50%, 0.50 கூட 0.5% கீழே. அப்போ எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? திமுக கூட்டணி வலுவாக இருக்குங்க. எதுவும் ஒரு பாமக இங்கே வந்தாலே போதாதா? அன்புமணி தலைமையிலான பாமக தான் உண்மையான பாமகன்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்புமணி பாமக வந்துட்டு போகுது. எங்க ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டு காலிங்க. பாமக உள்ள நடந்த சண்டையில், அப்பா புள்ள சண்டையில் ஓட்டு காலி. பெரிய அளவில் அவங்களுக்கு ஒன்றும் வாய்ஸ் கிடையாது. அதிமுக வாக்கு வங்கியை பேசுங்க. போன எலெக்ஷனில் 19.8, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 20% கீழே. ஒருவேளை 2001 கூட்டணி வச்சாங்க இல்லையா திமுக பாஜக விசிகாலாம், அந்த மாதிரி ஒரு வேளை விஜய் இதுக்குள்ளே வந்தாருன்னா ஒரு வேலை
விஜய் வந்தார்னா போட்டி கடுமையாகும், ஆட்சி மாற்றம் உறுதி. விஜய் இந்த ஏடிஎம்கே பிஜேபி வந்தாலும் ஆட்சி மாற்றம் உறுதி, சத்தியமாக உறுதி. விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தால் ஆட்சி மாற்றம் உறுதி, இது சத்தியம். பட் கொள்கை விரோதின்னு அறிவிச்சதுனால தான் வர முடியலன்றாங்க. நீங்களே ஏன் அதே கேட்குறீங்க? நீங்கள் தானே இந்த கேள்வியை கேட்டீங்க. நான் கேட்டேன் என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் சொல்றேன், கொள்கை விரோதின்னு அறிவிச்சதுனால வார்த்தைகளுக்கும் செயலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க அரசியலில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவன் வேணா எவன் கூட வேணா போவான். எவனுக்கும் விவஸ்தை கிடையாது. 2 கம்யூனிஸ்ட் பிஜேபியோட போக மாட்டான், காங்கிரஸ் பிஜேபியோட போவாது, திமுக அண்ணா திமுக போகுது, இவ்வளோதான் அருள். மற்றபடி எவன் வேணாம் எவன் கூட வேணாம் போவான். எவனுக்கும் விவஸ்தை கிடையாது, யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு கண்ணதாசனோட ஒரு பாடல் வரும். அதான் அரசியல். எல்லாம் திருடனுங்க தான், இதில் எந்த சந்தேகம் வேணாம். திருவாளர் பொதுஜனத்தை போய் நீங்கள் கேட்டு பாருங்க, ஒரு கருத்து கணிப்பு நடத்துங்க. எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுற வாக்கு வங்கியிலே போய் கேளுங்க. ஆமாங்க எல்லாம் திருடன் தாங்கன்னு சொல்லுவாங்க. எது திருடன் நல்ல திருடன்றதான் என்னோட பிரச்சனை. எந்த கொள்ளியே எல்லாம் திருட தான் வரான், சம்பாதிக்க தான் வரான். இது அடுத்த எலெக்ஷனு தமிழ்நாடு பார்க்காத கேவலமான எலெக்ஷனாக இருக்க போது எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்பிக்கையோடு பேசுங்க. ஒரு நம்பிக்கை அதாவது நம்பிக்கை வைக்க முடியாத விஷயங்களில் நம்பிக்கை வைப்பது மூட நம்பிக்கை. அதை விட கேவலமான காரியம். மக்களை ஏமாத்துறனி. ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் கொடுக்க போகிறானுங்க. 2 பேரும் தயாராகிட்டாங்க. எழுதி 10,000 ரூபாய் வீட்டில் எவ்வளோ உறுப்பினர் ரெடியாக வச்சுக்கோங்க. லோக்கலில் இருக்க அண்ணா திமுக திமுகனோட இப்பயே ஒரு லிங்க் போட்டுருங்க. எந்த எல்லைக்கும் அடுத்த எலெக்ஷன் போகுது. நீங்களும் நானும் முட்டாள்களாக நின்றுட்டு இருப்போம். நீங்களும் நானும் சொல்லும்போது திருவாளர் பொதுஜனம். காமன் மேனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அவ்வளோ பணத்தை இறைக்க போகிறானுங்க, எழுதி வச்சுக்கோங்க. 2 பேரும் கச்சை கட்டிட்டு நிற்கிறாங்க. இவங்களுக்கு எப்படியாவது கவர்மெண்ட்டை காப்பாற்றி ஆகணும். திமுகவுக்கு இந்த பக்கம் மோடி அமித்ஷாவுக்கு எப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை கவுத்தாகணும். ஏன்னா 29 அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும்னா தமிழ்நாட்டை ஒரு ஷேக்கப் பண்ணி ஆகணும். இது நயனாரும் சொன்னார் ரீசன்ட் மீட்டிங்கில். நயனார் சொல்கிறாரு 26 நம்ம நோக்கம், 29 தான் நம்ம நோக்கம். அதுவும் ட்ரெண்ட் ஆகுது. தெளிவாக இருக்காருங்க அவர். அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதா இந்த அலையன்ஸை? பண்ணும். யூ ஆர் ரைட், பண்ணும். சொந்த செலவுலேயே சூனியம் வச்சுக்கிறது இது. அண்ணா ஞாயினாரே எப்படி பேசுகிறோன்னா நாளைக்கு அண்ணாமலை என்ன பேசுவோம் எழுதி வச்சுக்கோங்க. எடப்பாடியோட பாத யாத்திரை கொஞ்சம் அப்படியே வண்டியில் போகிறாரு. இந்த யாத்திரை கொஞ்சம் சூடு பிடிக்குதுன்னா, கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வருதுன்னா, என் தலைவன் அண்ணாமலை காலத்துக்கு வருவார். பேச வேண்டியதே பேசுவார், நடக்க வேண்டியது நடக்கும். அண்ணாமலை இந்த மாதிரி கூட்டணியை பற்றி கேட்கும்போது, ஆனால் கூட்டணிலாம் விடுங்கண்ணா, மக்கள் என்ன கேட்குறாங்க, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. நான் சொன்னல என் தலைவர் எப்படி பேசுவான்னு நான் சொன்னேன்ல. என் தலைவர் பிரமாதமாக பேசுவாருங்க. அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் இந்தியன் போலீஸ் ட்ரைனிங் ஹைதராபாத்தில் அகாடமியில் படித்தவர். அவர் இந்த கூட்டணி ஒருவேளை சக்ஸஸ் ஆகிற மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்பட வேண்டாம். அவர் மனம் குளிரும்படியான காரியங்களை அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் திறம்பட செய்வார். திமுக சொல்லி செய்கிறார் எடுத்துக்கலாமா? அதாவது அண்ணாமலையோட செயற்பாடுகள் பார்த்தீங்கன்னா, அவர் திமுகவுக்கு ஆபத் பாண்டவன். திமுக ஒரு நெருக்கடி வரும்போது அவங்கள காப்பாற்றுற ஆபத் பாண்டவன் யாருன்னா அண்ணாமலை தான். சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. நீங்கள் சாட்டையால் அடிச்சுக்கிட்டது உலகமே அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள யார் அந்த சார்னு பேசும்போது என் தலைவன் சாட்டையால் அடிச்சு. ரொம்ப நல்ல அருமையான தலைவர் அண்ணாமலை. அதனால் இந்த அலையன்ஸ் சக்ஸஸ் ஆகிறதும் ஆகாததும் அண்ணாமலை கையில் தான் இருக்குது. அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். தீஸ் ஆர் ஆல் ஏர்லி டேஸ். இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றன. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் எப்படி என்ன காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் போட்டாலும் 4 முனை போட்டியில் தெளிவாக சொல்கிறேன், அட்வான்டேஜ் டிஎம்கே தான். 89 கலைஞர் ஜெயித்த மாதிரி ஸ்டாலின் 2வது முறையாக வெற்றி பெறுவார். 3 முனை போட்டியாகவும் சில மாற வாய்ப்பு இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க சீமானும் விஜயும் கூட சேரலாம், நெருக்கத்தில் கூட சேரலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி ஏதாவது நடந்தால் ஆகுமா? அது நடந்தாலும் ஃபெயிலியர் ஆகும். ஓகே, நடக்காது. ஓகே, 3 முனை போட்டியாக 1% அல்லது 10% சொல்லலாம். விஜய் ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு 10% சான்ஸ் இருக்குது. பட் குறைவு. ஐ திங்க் 4 முனை போட்டி உறுதி. ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போவதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் சீமானும் விஜயம் சேருவதற்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லை, 100% கிடையாது. தட் இஸ் 100% ரூல்ட் அவுட் சொல்கிறீங்க. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகிறது 90% ரூல்ட் அவுட். விஜய் சீமான் அலையன்ஸ் 100% ரூல்ட் அவுட். விஜய் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபிக்கு போகிறது 90% ரூல்ட் அவுட். ஸோ 4 கார்னர் ஃபைட்டு தான். ஐம் டூ ஷூர் தட் இட்ஸ் கோயிங் டு பி 4 கார்னர். ஹவுன்னு கேட்குறேன். இத்தனைக்கும் சிஎம் கேண்டிடேட் என்னை ஏற்றுக்கிட்டதான்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு கூட 10% விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க நீங்கள். இல்லைங்க, ஆனால் விஜய் சீமானுக்கும் விண்டோ ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்களே. இது அலையன்ஸே செட் ஆகாது. சீமானுக்கும் அவருக்கும் 7ஆம் பொருத்தம். அது அவங்க பாலிசிஸ் எல்லாம் வேறு, பெரியார் விஷயம் உட்படாது வேறு, தமிழ் தேசியத்தை பற்றின அவருடைய பார்வையெல்லாம் வேறு. அதனால் அது வாய்ப்பே கிடையாது. அது ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாது. அங்கே போனார்னா ஒரு ஜூனியர் பார்ட்னராக இருந்து ஒரு 30 எம்எல்ஏ வாங்குறதுனா கூட வாய்ப்பு உண்டு. போக மாட்டார். ஒரு பாசிபிலிட்டி அதிகம்னா அதுக்கு வேணால் உண்டே வழி, இதுக்கு கிடையாது. இது சுத்தமாக ரூல்ட் அவுட். இது அங்கேயும் அவர் போக மாட்டார். சான்ஸே கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி 4 கார்னர் ஃபைட்டு தான். 4 கார்னர் ஃபைட்டை என்ஷூர் பண்ணுறாங்கனால
யார் பண்ணுறான்னு தெரியல. இதோட பலனாளியை பார்க்கும்போது ஒருவேளை விஜய் திமுகவுக்கு நெருக்கமானவர் என்ற சந்தேகம் கூட வருகிறது. என்ன சார் இப்படி ஒரு குணத்துக்கு போடுறீங்க? வேற யாரோட இதோட பலன் யாருக்கு வருது? பட் அப்படி சொல்ல முடியுமா சார்? நான் அப்படி சொல்லலை. விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் நான் சத்தியமாக சொல்லலை. பட் பிஜேபி பி டீம் சொல்றாங்க, திமுக நான் யாரையுமே யாரோட பி டீம் நான் சொல்லலை. அது நீங்க சொல்றீங்கன்னு சொல்லல. அயோக்கியத்தனமான வாதம் வந்து இவனை எதிர்த்தா அவன் பி டீமும் அவனை எதிர்த்தா இவன் பி டீம்லாம் அயோக்கியத்தனமான வாதம். எல்லாருக்கும் சொந்த மூளை உண்டு. லுக், விஜயோட பாலிடிக்ஸால் பலனடைய போகிறது எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான். விஜய் வந்து லார்ஜ் எக்ஸ்டெண்ட் ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டை, தட்ஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்டை உடைக்கிறாரு, டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார். டிஎம்கே உள்ளே இருக்கக்கூடிய விசிகா மாதிரியான கட்சிகளையும் உடைக்கிறார் அவர் வந்து. பட் இந்த சேதாரம் திமுகவால் தாங்கக்கூடிய சேதாரமாக இருக்கும். ஏன்னா டிஎம்கே அலையன்ஸ் வந்து வெல் இன்டாக்ட் அண்ட் பிக் அலையன்ஸ். மற்றவங்களுக்குலாம் வந்து ஓட் கேச்சஸே இல்லை. மைனாரிட்டிஸ் ஓட் என் மாதம் நல்ல பாயிண்ட்டை கலப்புறீங்க, குட். நீங்கள் இந்த கருத்தை சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றி. அதாவது மைனாரிட்டிஸ் ஓட் டிஎம்கேக்கு தான் போக போகுது. ஏன்னா விஜய் கெடுக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் பிரதான எதிரி. முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லைங்க, கிறிஸ்டின் பாப்புலேஷன் சைஸபிளாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் அவங்களோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தே வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் ஒரு பெரிய லாபி இருக்குது. அவங்க நேம்ஸை வச்சு நீங்கள் சொல்ல முடியாது. ஹிந்து நேம்ஸாக இருக்கும், பட் பை ப்ராக்டிஸ் அவங்க கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. அந்த பாப்புலேஷன் முஸ்லீம் பாப்புலேஷன் மைனாரிட்டிஸ் ஓட்டு நாட் லெஸ் தென் 15 to 17, 18% இருக்கிறாங்க. அது வந்து 90%க்கு மேலே திமுகவுக்கு தான் போகுது. ஏன்னா ஏன் போகுதுன்னா விஜய்க்கு போடுறதால வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸை தோக்கடிக்க முடியாது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் அவங்களுக்கு பிரதான எதிரி. அவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த எலெக்ஷனில் வந்து விலைவாசி குறையணும், சட்டம் ஒழுங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. உயிர் தப்பணும்னா பிஜேபி கவர்மெண்ட் நீக்கப்படணும் டெல்லியில். இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு ஏடிஎம்கே கூட சேர்ந்துன்னா அவங்களுக்கு வந்து கால்கோல் விழா நடத்துகிறாங்கன்றது அவங்களால ஒருபோதும் மைனாரிட்டி சேர்த்துக்க மாட்டாங்க. தே ஆர் வெரி கிளவர். டாக்டிக்கல் ஓட்டிங்கின்னுவாங்க. தனியாக நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டால் திமுகவை பிடிக்கல, அது உண்மை. விஜய் நிறைய அதிருப்தி இருக்குது சார் திமுக மேலே, அதெல்லாம் உண்மை. ஆனால் திமுக மேலே இருக்க அதிருப்திக்காக ஏடிஎம்கே விஜய்க்கு ஓட்டு போட்டால் லாபம் வந்து விஜயால் ஜெயிக்க முடியாது. அது ஏடிஎம்கே பிஜேபிக்கு லாபமாக போயிடும். ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகிறதுல ப்ரோ டிஎம்கே ஓட்டு. ஸோ டாக்டிக்கல் ஓட்டிங்கில் தான் மைனாரிட்டிஸ் போகிறாங்க. உறுதியாக என்னால் சொல்ல முடியும், இதுவரை தமிழ்நாடு அரசியலில் தேர்தலில் இல்லாத அளவுக்கு போத் முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ் வந்து, ஏன்னா விஜய் கிறிஸ்டியனை ஓட்டு போட்டுருவாங்க கிடையாது. இந்த தடவை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தோற்கடிக்கப்படணும்னா யாருக்கு ஓட்டு போட்டால் அது தோற்கடிக்கப்படும் என்பது மைனாரிட்டிஸ்க்கு தெரியும், எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியும். they will vote for DMK. மைனாரிட்டி மற்ற எந்த காம்பினேஷன் வேணால் ஃபெயிலர் ஆகலாம், என்னுடைய கணிப்பு நான் ஒத்துக்கிறேன். பட் மைனாரிட்டி ஓட் பேங்க் ஓவர் 90% டிஎம்கே பக்கம் தான் ஷிஃப்ட் ஆகும் தான் நான் நம்புகிறேன். இது மாநாடு போட்டிருக்காங்க, இது பெரிய அங்கே பிஜேபியோட மாநாடுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ விஷயங்கள் அது கோர்ட்டு கொடுத்த அனுமதிங்க. நீ கொடுக்கலனாலும் அவன் நடத்துவான், கோர்ட்டில் போய் வாங்கிடுவான். அதாவது ஏடிஎம்கே சார் விஜய் ஏன் நம்ப கூடாது மைனாரிட்டிஸ் நான் கேட்குறேன். இவ்வளோ நேரம் என்ன சொல்கிறேன், சீதி கிராம சித்தம் இவங்க போட்டால் இவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மொத்தமாக போட்டால் விஜய் வந்துட்டு போகிறாரு. மொத்தமாக போட முடியாதுங்க. நீ போட்டாலும் ஹிந்துஸ் ஓட்டு விழாதுல்ல. நீ போடுற ஓட்டால் மட்டும் எந்த கவர்மெண்ட் வராது. நீ போடுற ஓட்டு அடிஷனல் ஓட்டு தான். நீ வேணால் ஸ்விங் பண்ணலாமே ஒழிய டிசைடிவ் ஓட்டு கிடையாது. நீ டாக்டிக்கல் ஓட்டிங்னு பேர் அதுக்கு. அதாவது கடந்த காலங்களை விட இந்த தடவை யார் வரணுன்றது மைனாரிட்டிஸ்க்கு எய்ம் கிடையாது, யார் வரக்கூடாதுன்றது எய்ம். இந்த தடவை யார் வரக்கூடாதுன்னா ஏடிஎம்கே பிஜேபி வரக்கூடாது. விஜய் வரலாமா திமுக வரலாமான்றதெல்லாம் கேள்வி கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபி வரக்கூடாது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வரக்கூடாதுன்னா யாருக்கு ஓட்டு போட்டால் அது சாத்தியப்படும்னா விஜய்க்கு ஓட்டு போட்டால் சத்தியமாக சாத்தியப்படாது. அன்டெஸ்டட் ஓட் பேங்க் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் தான் அது சாத்தியப்படும். அதனால் மைனாரிட்டிஸ் இந்த மாதிரி என் மாதம் அந்த பக்கம் திரும்புகிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸால் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய நன்மை, வரலாறு காணாத அளவுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு டிஎம்கேக்கு போகுது, எழுதி வச்சுக்கோங்க. விஜயோட அந்த கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லாம் கூட வந்து விஜய்க்கு பெரிய அளவில் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அவர் பெரிய அளவில் ஓட் கட்டுறாமல் இருக்க போகிறது கிடையாது. நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த 4 கார்னர் ஃபைட்டில் மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சைஸபிள் மைனாரிட்டிஸ், ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே 90% டெஃபினட்டாக டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் அவங்க போடுவாங்க. ஏன்னா அவங்க திமுகவை விரும்பி போடலை, ஏடிஎம்கே வந்துடக்கூடாதுன்னு போடுறாங்க. ஏன்னா பிஜேபியோட ஏடிஎம்கே இருக்குது. டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஐ திங்க் ஸோ பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் நடக்கிற சம்பளம் எப்படி இருக்குது. மிக்க நன்றி.